ஏழாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் கல்வாரி பயணத்தில் அவர் அனுபவித்த அதிகப்படியான துன்பம், உடல் சோர்வு, வலி, காயங்கள், உடல் சோர்வு. ஆனால் மனம் சோர்வடையவில்லை. இந்த நிலையில் மனிதர்களின் பாவம் அதிகரிப்பதையும் இயேசுவின் தளராத மனமும் விடாமுயற்சியை காட்டுகின்றது. இயேசுவின் உடலில் சக்தி குறைவு, காயங்கள் அதிகரிப்பு, இரத்தம் இழப்பு ஆகியவை மனித பாவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. இயேசு தன் லட்சியத்தை விட்டுவிடாமல் இலக்கை நோக்கி வீரனை போடுகின்ற நிலை, லட்சிய கரைகளை மறந்து வாழ்பவரே பாவத்திற்கு அடிமையாகின்றார். லட்சிய கனவுகளை மறந்து வாழ்பவரை பாவத்திற்கு அடிமையாகின்றார்கள். பேராசை என்ற பாவத்தை நினைத்து சிந்திச்சு பார்ப்போமா? இந்த உலகில் அதிகமான பாவம், நாம் செய்கிற பாவம் பேராசை. ஆசையை துன்பத்திற்கு காரணம். ஆசைப்படுவது ஒரு புறம், பேராசை அல்லது லோபித்தனம், உலக பொருட்கள் மீது அதிக பற்று, உலக பொருட்களை குவித்து வைக்க பணத்தையும் பொருட்களையும் உடைமைகளையும் விரும்புவோர், பணத்தையும் பொருட்களையும் அதிகமாக விரும்புகின்றவர்கள் கடவுளையோ அயலானையோ நம்மையோ நேசிக்க மாட்டோம். ஆம், சொந்த செல்வத்தை செழிக்க எத்தனையோ அநீதியும் செய்ய தயாராக இருக்கின்றோம். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசையே எல்லா தீமைகளுக்கு காரணம். ஆடம்பரைய பிரியவர்கள். ஏதோ ஒருவர் உலக பொருட்களை அதிகமாக நேசிக்கிறார் என்றால் அவன் அடுத்தவருடைய அத்தியாவசியமான பொருட்களை இல்லாமல் ஆக்குகின்றார்கள். அப்படி இல்லாமல் அவன் அவற்றை சேர்க்க முடியாது என்று புனித அக்குவினாஸ் தோமையார் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த பேராசை நம் வாழ்வில் முற்றிலுமாக எடுத்து விடுவோம். பல நேரங்களில் பேராசைக்கு அடிமையாக தான் இருக்கின்றோமே. ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம். விருப்பமா? இயேசுவே, என் தெய்வமே, என்னை இரக்கமாயிரும் அம்மா. இதோ என் பேராசைதான் ஒரு அன்பை இழந்தோம், பிறனுடைய அன்பை இழந்தோம். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கமையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கமையும். மனம் அவன உள்ளம் உடைந்த நிலையில ஆண்டவரை கேட்போம். மனதை தொட்டு, அப்பா, பேராசைக்கு அடிமையா இருக்கின்றோம். இந்த உலக பொருட்கள் மீது, இந்த உலகம் காட்டுகின்ற ஆசைக்கு நாம் அடிமையாகி விட்டேன் அப்பா. இயேசுவே, இதனால் அன்பை இழந்து விட்டேன். உன் மீதும் அடுத்தவர் மீதும் கொண்டுள்ள அன்பை இழந்த பாவி ஐயா. ஏசப்பா, என்ன மன்னியும் அப்பா. மனமாறி உள்ளம் குற்றம் உணர்ந்தவர்களாக ஒருகி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இது நெஞ்சிலே கை வைத்து குற்றம் உணர்ந்தவர்களாய், குற்றம் உள்ளவர்களாய் உணர்ந்து பாடுவோமா?